Hi friends, நம்ம இன்னைக்கு arithmetic marathon சீரீஸ்ல RBI assistant மெயின்ஸ் லெவல் ப்ரீவியஸ் இயர் கான்ஸ்டியூஷன்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கான வீடியோவில் இன்னைக்கான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். நம்ம இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The monthly income of a person is rupees 30,000. He spends a person on rent and a plus 5% on EMI. He spent 45% of the remaining income on education. If the amount spent on education is equal to amount spent on rent, then find the amount spent on EMI அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட், ஃபர்ஸ்ட் அவரோட டோட்டல் இன்கம் கொடுத்துருக்காங்க 30,000. அதில் A% வந்து ரெண்ட்டுக்கும் A + 5% வந்து இஎம்ஐக்கும் ஸ்பெண்ட் பண்ணுறார். ரைட், இப்படி ஸ்பெண்ட் பண்ணது போக ரிமைனிங் இருக்கும் இல்லையா, அந்த ரிமைனிங் அமௌண்ட்டில் 45% எஜுகேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஸோ 45% எஜுகேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அடுத்தல என்ன சொல்கிறாங்க, இஃப் அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் எஜுகேஷன், ஸோ இந்த எஜுகேஷன் ரிமைனிங்கில் 45% ஸ்பெண்ட் பண்ணுறாரு இல்லையா, அந்த எஜுகேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டும் ரெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டும் இனிஷியலாக A% ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாரு இல்லையா, ஸோ அந்த ரெண்டு அமௌண்ட்டுமே ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ரைட், இது நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம், முதல்ல பர்சன்டேஜ், ஏன்னா ஏவோட வேல்யூ ஃபைன் பண்ணால் தான் நம்ம அடுத்தடுத்து சால்வ் பண்ண முடியும். ஏவோட வேல்யூ எப்படி ஃபைன் பண்ணலாம்னா, இந்ததே ஒரு ஈக்குவேஷன் தான், இந்த ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு வேல்யூ வரணும், ரைட் ஹேண்ட் சைடு ஒரு வேல்யூ வரணும். அப்போ அதை வச்சு தான் நம்ம ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ ஃபைன் பண்ணணும். எப்படி ஃபைன் பண்ணலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் த அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் எஜுகேஷன் இஸ் ஈக்குவல் டு தி அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் ரெண்ட்னு கொடுத்துருக்காங்களா. ரைட், ரெண்ட்டுக்கு எவ்வளவு A%. அப்போ இனிஷியலாக டோட்டல் வந்து 100% இருக்கும். ஸோ இனிஷியலாக டோட்டல் வந்து 100% இருக்கும். அதில் A%, அப்போ A/100, A/100 இதுதான் எதுக்கு ஈக்குவலு, எஜுகேஷனுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஜுகேஷனுங்கிறது என்னது, ரிமைனிங்கில் 45%. அப்போ ரிமைனிங் எப்படி பார்க்குறது, இனிஷியலாக ஒரு 100% இருந்திருக்கும். ரைட், அதில் ஒரு A% ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா, அப்போ அந்த ஏவோட வேல்யூக்கானது பர்சன்டேஜ் வேல்யூவில் போயிடும். அப்போ டோட்டல் 100%, ஏ எத்தனை பர்சன்டேஜோ அது இங்கே மைனஸ் ஆகிடும். அடுத்தது ரிமைனிங்கில் இன்னொன்று ஆட் பண்ணணும்னா இஎம்ஐக்கு ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டையும் ஆட் பண்ணணும். அப்போ அது A + 5 அதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா -A -5 ஆகிடுமா. சரியா, இப்போ டோட்டல் எவ்வளோ இருக்குது, 100 இருக்குது. இப்போ ஏவோட வேல்யூ 10ன்னு வைங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏவோட வேல்யூ 10னா டோட்டலாக இனிஷியலாக 100% இருந்திருக்கும். ஏவோட வேல்யூ 10னா என்ன வரும், -2A -5 வருமா. அப்போ என்ன வரும், -25 வரும். சரிங்களா, -25. அப்போ ரிமைனிங் வந்து 75 இருக்கிறதா அர்த்தம். அதை தான் நம்ம வேரியபிளில் கொடுத்துருக்கனால டேரெக்டாக எடுத்துருக்கோம். இது அசம்ஷன் வேல்யூ, ஏக்காக நம்ம எடுத்துக்கிட்ட வேல்யூ. இப்போ தான் ஏவோட வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோம். ரைட், இப்போ இது வந்து 100 -A -5ங்கிறது ரிமைனிங் அமௌண்ட். ஓகேவா, டோட்டல் பர்சன்டேஜ்லேருந்து இந்த 2% மைனஸ் பண்ணால் ரிமைனிங். இதில் 45% தானே எஜுகேஷன். அப்போ இதில் 45% என்ன வரும், இன்ட்டு போட்டு 45 / 100ன்னு போடணும். இது 5, 45 / 100ன்னு போடணும். ரைட், இந்த 100ம் இந்த 100 கேன்சல் ஆகிடுமா. அப்போ இங்கே என்ன இருக்கும், ஏன்னு மட்டும் இருக்கும். சரியா, இங்கே ஏன்னு மட்டும் இருக்கும். அங்கே பாருங்கள் 100 இருக்குது, -5 இருக்குது. நம்பரை மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், 100லேருந்து 5 மைனஸ் ஆச்சுன்னா 95 -2A இன்ட்டு 45 / 100ன்னு இருக்கா. 45 / 100 என்ன வரும், 9/20ன்னு வரும். ஸோ 9/20. ரைட், அடுத்துல என்ன பண்ணணும், அங்கே 20 இருக்குது, அந்த 20 இங்கே வந்து மைனஸ் பண்ணணும். அப்போ 20A ஈக்குவல் டு 95 -2A இன்ட்டு 9 இருக்கும். ஸோ அந்த 9 இங்கே வந்து மல்டிபிள் பண்ணணும். ஸோ அந்த 9 × 95, 9 × -2A, 9 × 95 என்ன வரும், 855ன்னு வரும். ஏன்னா இது வந்து 90 + 5ன்னு எடுக்கணும். 95ன்னு எடுத்தீங்கன்னா 90 × 9 810 வரும். ஸோ 90 × 9 810 வரும். 5 × 9 45 வரும். அப்போ 810 + 45 என்ன வரும், 855ன்னு வரும். ரைட், அடுத்தது -2A × 9 -18Aன்னு சொல்லி வரும். -18Aன்னு சொல்லி வரும். ரைட், இப்போ இந்த -18A இங்கே வந்து ப்ளஸ்ஸாக மாறிடுமா. அப்போது 38Aன்னு சொல்லியிருக்கும். 38A இஸ் ஈக்குவல் டு 855. ரைட், இப்போ இந்த 38 இருக்கு, அங்கே 855 இருக்குது. இது சால்வ் பண்ண என்ன மாதிரி இருக்கும், இப்போ நீங்கள் இதை 40 எடுத்துகிட்டு ஒரு அசம்ஷன் எடுத்துக்கோங்க. 40 எடுத்துகிட்டு சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும்னு பாருங்கள், இல்லை 20 எடுத்துகிட்டு சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும்னு பாருங்கள். இல்லை முடியல அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஹோல் நம்பராக என்னால் முடியலன்னா மட்டும் சின்ன நம்பராக எடுத்து பண்ணுங்கள். ஸோ சின்ன நம்பராக எடுத்து பண்ணிங்கன்னா இப்போது இதை வந்து 19 × 2ன்னு சொல்லலாமா. இது வந்து மொத்தமாக எடுக்க முடியல அப்படின்னா ஆக்சுவலாக இதை 40 அசம்ட் பண்ணிவிட்டு 2 வேல்யூ லெஸ்ஸாக இருக்குது. அப்போ அது எத்தனை மல்டிபிளோ அத்தனை 2ஆல் மல்டிபிள் பண்ணி மைனஸ் பண்ணணும். அது ஒரு மெத்தடு. அது முடியலன்னா இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிக்கிறது. 2 தனியாக
3 இருந்துச்சுன்னா 3 தனியாக, 4 இருந்துச்சுன்னா 4 தனியாக ஸ்பிளிட் பண்ணி இந்த ரிமைனிங் வேல்யூவை ஸ்பிளிட் பண்ணுறது. ரைட், இப்போ 19 இருக்கா, 19 அது சால்வ் ஆகும். 19 சால்வ் ஆனால் என்ன ஆகும், 4 × 19 76ன்னு வருமா. ரைட், 76ன்னு வரும். ரிமைனிங் 9 இருக்குது. அப்போ அந்த 9 இருந்துச்சுன்னா 5 × 19 95ன்னு வரும். ஸோ 5 × 19 95ன்னு வரும். ரைட், இப்போது இதுதான் சால்வ் ஆயிடுச்சு இல்லையா. அப்போ இங்கே 2a இருக்குது, அங்கே 45ன்னு இருக்குது. அப்போ 2a வேல்யூ என்ன வரும், 45. a வேல்யூ 45 டிவைடட் பை 2. a வேல்யூ இப்போ தான் நம்ம பார்த்துருக்கோம், 45 டிவைடட் பை 2. இப்போ அவங்க ஃபைன் பண்ண சொல்கிறது என்ன, ஃபைன் தி அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் இஎம்ஐன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இஎம்ஐக்கு ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் கேட்குறாங்க. டோட்டல் வந்து 30,000. இஎம்ஐக்கு ஸ்பெண்ட் பண்ணது a + 5%, a + 5%. ரைட், ஏவோட வேல்யூ 45/2. அப்போது இது கூட ஒரு 5 ஆட் பண்ணால் தானே நம்ம அந்த பர்சன்டேஜ் பார்க்க முடியும். ரைட், 5 இருக்குது, இங்கே டினாமினேட்டரில் 2 இருக்குது. அப்போ மல்டிப்ளை பண்ணணும். 5 × 2 10ன்னு ஆகிடும். அப்போ 45 + 10 டிவைடட் பை 2 என்ன வரும், 55 டிவைடட் பை 2 % ஆஃப் 30,000 வருமா. % ஆஃப் 30,000 வரும். இந்த பர்சன்டேஜுக்கு 2 0 கேன்சல் ஆகிடும். இந்த 2க்கு என்ன ஆகிடும், 115 ஆகிடும். ரைட், 115 ஆகிடும். இப்போது 55 × 150 வருமா, 55 × 150. ரைட், இதை 100 + 15 எடுத்துக்கலாமா, 100 + 15 எடுத்துக்கலாம். அப்போ 100 × 55 என்ன வரும், 5500ன்னு வரும். 50 × 55 ஆக்சுவலாக அந்த 100ல் எவ்வளோ வந்துச்சோ அதில் half தானே வரும். அப்போ 2750ன்னு வரும். 2750 ரெண்டையும் ஆட் பண்ணால் 50, 8215 வரும். ஸோ அவங்க கேட்குற அந்த இஎம்ஐக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ண அந்த a + 5% இருக்கு இல்லையா, அதோட வேல்யூ வந்து 8250 rupees. 4th ஆப்ஷன் 8250 rupees. அடுத்து நம்ம இன்னைக்கான செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The sum of perimeter of top and bottom of a right circular cylinder is 176 cm. The volume of the cylinder is 3528 pi and the height of the cylinder is 3/4 of side of square. Then find the area of square னு சொல்லியிருக்காங்க. ரைட், ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 2 பெரிமீட்டரோட சம் கொடுத்துருக்காங்க. எதோட பெரிமீட்டரு, ஒரு சிலிண்டரோட டாப்பும் பாட்டமும். ஸோ இது ரெண்டுக்கான பெரிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு சிலிண்டரில் டாப் என்னவா இருக்கும், ஒரு சர்க்கிளாக இருக்கும். ஒரு சிலிண்டரோட பாட்டம் என்னவா இருக்கும், சர்க்கிளாக தான் இருக்கும். அப்போது 2 சர்க்கிளோட பெரிமீட்டரு அதான் என்ன சொல்லியிருக்காங்க, 176ன்னு சொல்லியிருக்காங்க. ரைட், இப்போது 2ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 2 × 2 மல்டிபிள் பண்ணிக்கணும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அங்கே டாப்லையும் பாட்டம்லையும் சர்க்கிள் தான் இருக்கும். சர்க்கிளோட பெரிமீட்டர் ஃபார்முலா என்ன, 2/r. ஸோ 2/r. அடுத்தது பாருங்க, 4 × 22/7 × rன்னு வருமா, 176. ரைட், 22 சால்வ் ஆகுமா, இது 11 எடுத்தீங்கன்னா 2, இங்கே 11 எடுத்தீங்கன்னா 16 வருமா. அகைன் 2 சால்வ் பண்ணால் இங்கே 8ன்னு வரும். 4 சால்வ் பண்ணால் இங்கே 2. ஃபைனலாக இங்கே டினாமினேட்டர் 7 இருக்குது, அங்கே போச்சுன்னா மல்டிப்ளை ஆகிட்டு 2 இருக்குது. அப்போ 2 கூட மல்டிப்ளை ஆச்சுன்னா ரேடியஸ் நமக்கு 14 வரும். ஸோ ரேடியஸ் வந்து 14 வரும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, சிலிண்டரோட வால்யூம் கொடுத்துருக்காங்க. ஸோ சிலிண்டரோட வால்யூம் 3528ன்னு கொடுத்துருக்காங்க. 3528 பைன்னு கொடுத்துருக்காங்க. ரைட், சிலிண்டரோட வால்யூம் என்ன, πr²h, πr²hன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த பையும் அவங்க வேல்யூவில் கொடுத்துருக்க இந்த பையும் கேன்சல் ஆகிடும். சரியா, அப்போ ரிமைனிங் r²h தான் அந்த வேல்யூ வரும். r நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு 14. அப்போது 14² 14 × 14 × h, இதோட வேல்யூ தான் 3528. ரைட், இப்போ 14 சால்வ் ஆகுமான்னு பார்க்கணுமா. ஃபர்ஸ்ட் இந்த 14 கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 35 இருக்குது. 2 × 14 28 வரும். அப்போது 28, ரிமைனிங் 7 வரும். ரைட், 5 × 14 70. அப்போது ரிமைனிங் 2 வரும். அகைன் 2 × 14 போட்டிங்கன்னா 28. ரைட், இப்போ அகைன் இந்த 14 சால்வ் பண்ணி பாருங்க. இந்த 14 252 சால்வ் ஆகணும். ஸோ ஒரு 14 தான் வரும், ரிமைனிங் 11 இருக்கும். ஸோ அகைன் 814 போட்டால் தான் 112 வரும். ஸோ 814 போட்டிங்கன்னா 112. அப்போ ஹைட்டோட வேல்யூ என்ன, ஹைட்டோட வேல்யூ 18. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க,
height of the cylinder is 3/4 of the side of squareனு கொடுத்துட்டாங்க. அடுத்து ஃபைண்ட் பண்ண சொன்னது ஏரியா ஆஃப் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெயிட் ஆஃப் சிலிண்டர் என்னது 18. ஸோ சிலிண்டரோட ஹெயிட் 18, இது 3/4 ஆஃப் சைட் ஆஃப் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த 18 தான் 3னா 4 எவ்வளோ 24னு வருமா? அந்த 24 தான் என்னது சைட் ஆஃப் ஸ்கொயரு, அதை ஏன்னு எடுத்திருக்கோம். ஸோ சைட் ஆஃப் ஸ்கொயர் வந்து 24, ரைட். இப்போ என்ன பார்க்க சொல்லியிருக்காங்க, ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் தானே பார்க்க சொல்லியிருக்காங்க. ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் என்னது ஏ ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர்னா ஏவோட வேல்யூ 24 நமக்கே தெரியும். அப்போது 24 ஸ்கொயரு. அப்போ 24 ஸ்கொயர் என்ன 576. ஸோ 24 ஸ்கொயர் என்ன 576. இங்கே 576 எங்கே இருக்குது 4th ஆப்ஷனில் இருக்குது. ஸோ 4th ஆப்ஷன் 576 அதான் ஆன்சர். நம்ம இன்னைக்கான தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A sum is invested at 20% per annum at simple interest for 4 years, 11 months and 28 days in a scheme. The amount received from the scheme is invested for 2 years at 20% per annum on compound interest for 2 years, 2 days in another scheme. If compound interest received from the second scheme is 1056.4 rupees, then find the amount invested in first scheme approximately ன்னு சொல்லியிருக்காங்க. ரைட், ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ஒரு அமௌண்ட்டை 12% per annumக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில், ரைட்டா? அது 4 years, 11 months, 28 daysக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ அப்ராக்சிமேட்லின்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ இந்த இயரை மட்டும் நீங்கள் அப்ராக்சிமேட் பண்ணுங்கள். இது 4 year, 11 month, 28 days. அப்போ அடிஷனலாக 2 to 3 days ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகிடும் 5 year மாறிடுமா? ஸோ இதை நம்ம ரஃபாக என்ன எடுத்துக்கிறோம் 5 yearன்னு எடுத்துக்கிறோம், சரிங்களா? அப்ராக்சிமேட்டாக 5 yearன்னு எடுத்துக்கிறோம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால நம்பர் ஆஃப் இயர்ஸும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் மல்டிபிள் பண்ணால் டோட்டலாக நமக்கு கிடைச்ச இன்ட்ரெஸ்ட் வந்துடும், சரிங்களா? இப்போது 100 rupees இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 5 years per annum 12%. ஸோ 5 into 12 60% வந்து இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்குமா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து 60% கிடச்சிருக்கும், ரைட்டா? இப்போ இது ஒரு 100x எடுத்தீங்கன்னா இதில் 60% எவ்வளவு 60x வந்திருக்கும். ஸோ 60xங்கிறது இன்ட்ரெஸ்ட்டாக வந்திருக்கும். அப்போ டோட்டல் அமௌண்ட் என்ன இருக்கும்? ஸோ டோட்டல் அமௌண்ட்டு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் இது ரெண்டுமே சேர்ந்தது தானே. அப்போ பிரின்சிபல் 100x, இன்ட்ரெஸ்ட் 60x. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 160xன்னு மாறி இருக்குமா? 160xன்னு மாறி இருக்கும், ரைட்? 100xன்னு இருக்கிறது 160xன்னு மாறி இருக்கும், ரைட்? அடுத்த என்ன சொல்லியிருக்காங்க, the amount received from the scheme, amount received from the scheme. அப்போ அமௌண்ட் எது 160x, சரியா? அந்த அமௌண்ட் received from the scheme is invested for 2 years at 20% per annum on compound interest for 2 years ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரி? on compound interest for 2 years, ரைட்? இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து 2 years இருந்ததுன்னா ஜஸ்ட் அந்த இன்ட்ரெஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு 2 times ஆட் பண்ணி திரும்ப அதை ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா அதோட டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 20% இருக்கா, 20யும் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 40ன்னு வரும், அடுத்து ஒரு டாட், அப்புறம் 20 ஸ்கொயர் பண்ணணும் 400ன்னு வரும். ஸோ டாட்டுக்கு இந்த சைடு இந்த 2 digit மட்டும் வச்சுட்டு ரிமைனிங் உள்ளதை இங்கே போய் ஆட் பண்ணிடுங்க. ஸோ 40 + 4 44.00ன்னு வருமா? 0ங்கிறனால வேல்யூ இல்லை. அப்போ டோட்டலாக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எத்தனை பர்சன்டேஜ் வந்திருக்கும் அப்படின்னா 44% வந்து வந்திருக்கும். ஸோ 44% வந்திருக்கும், ரைட்? இப்போ நமக்கு இதுதானே இப்போ பிரின்சிபலாக மாறி இருக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்த டோட்டல் அமௌண்ட் தான் அடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பிரின்சிபலாக மாறி இருக்கு. அப்போ 160xங்கிறது பிரின்சிபல். அப்போ இதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும்? இதில் 44% பார்க்கணுமா? டிவைட் பை 100, ரைட்? இதில் 40% எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி 10% எவ்வளோ பாருங்க 16. 10% 16, ரைட்? 40% எவ்வளவு? அந்த 16 into 4, ஏன்னா 10% 16 அப்படின்னா 40% என்னது 16 into 4, ரைட்? 16 into 4 என்ன வரும் 64ன்னு வரும், சரியா? 16 into 4 64ன்னு வரும். இது இந்த 40க்கு அடுத்து 4 ஒன்று இருக்கா? ஸோ அகெயின் இதுதானே, இது 40க்குனா இது என்னது 4க்கு பார்க்கணும்னா 6.4ன்னு போட்டிங்கன்னா வந்துடும். 6.4ன்னு போட்டிங்கன்னா வந்துடும், ரைட்? அகைன் பாருங்கள் 0.401. அப்போ 70.4ங்கிறது டோட்டலாக நமக்கு கிடைச்சிருக்கிற காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு 100x இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதில் 60x இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்குது. அது ரெண்டையும் டோட்டல் அமௌண்ட் ஆகிறோம் 160
எக்ஸ். அந்த 160x அகைன் என்ன பண்ணுறாங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. டோட்டலாக எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது, 70.4xன்னு சொல்லி கிடைக்குது. 70.4x. இப்போ டோட்டலாக 70.4x நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கு. அப்படி கிடைச்ச காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 1056.4ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1056.4 1056.4ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளை என்ன பார்க்க சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை பார்க்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட், ஃபர்ஸ்ட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் என்னது, 100xன்னு எடுத்தோமா. நம்ம எடுத்துக்கும் போதே ஃபர்ஸ்ட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளவு, 100x. அப்போ 70.4xக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க. 100x எவ்வளோன்னு சொல்லி பார்க்கணும். ரைட், இந்த 0.4க்கு இங்கேயும் இந்த பாயிண்ட் போயிடும். தென் அகைன் 704 10,564 இருக்குமா, இங்கே 100ன்னு இருக்குமா. ரைட், 4ஆல் சால்வ் பண்ணால் இங்கே என்ன வரும், 25 வரும். இங்கே 4ஆல் சால்வ் பண்ணால் 176ன்னு வருமா, 176ன்னு வரும். ரைட், அடுத்து 176ஐயும் 4ஆல் சால்வ் பண்ணலாமா, 44ன்னு வரும். இங்கே 2 ரிமைனிங் 2 இருக்கும். 6க்கு 24 41ன்னு இருக்கும். ரைட், அகைன் 44ஐயும் 2641ஐயும் நம்ம சால்வ் பண்ணணும். இது ரெண்டும் சால்வ் ஆகாது. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு தான் இந்த லாஸ்ட் லைனில் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, அப்ராக்சிமேஷன் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. சரியா, என்ன கேட்டிருக்காங்க, அப்ராக்சிமேஷன் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அப்போது இப்போ பாருங்கள், இது 11ஆல் சால்வ் ஆச்சுன்னா 4 வருமா, 11ஆல் சால்வ் ஆச்சுன்னா 4 வரும். இங்கே 2 × 22 ரிமைனிங் 4 வரும். 4 × 44. ரைட், இந்த 1 சால்வ் ஆகாதுன்னு கேட்டிங்கன்னா இது 0வை நம்ம எடுத்துக்கலன்னா, அப்ராக்சிமேஷன் தானே கேட்டிருக்காங்க. 0வை எடுத்துட்டு அந்த 0வை இங்கே போட்டுக்கலாம். சரியா, 0வை எடுத்துட்டு அந்த 0வை இங்கே போட்டுக்கலாம். ரைட், அகைன் இந்த 4ஆல் சால்வ் பண்ணி என்ன வரும், 60 வருமா. 4ஆல் சால்வ் பண்ணினா 60. ரைட், இப்போ இங்கே 25 இருக்காங்க, 60 இருக்கா. அப்போ 25 × 60 தான் ஆன்சர். 25 × 60 என்ன வரும், 6 × 25. அந்த 0வை அப்படியே எடுத்துக்கலாம். 6 × 25 என்ன வரும், 150. அப்போ அப்ராக்சிமேஷனாக அவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளவு, 1500. ஸோ 1500 தான் ஆன்சர், 4th ஆப்ஷன். அடுத்து நம்ம 4th கொஸ்டின் பார்க்கலாம். The ratio of percentage of A to that of B is 1:3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏக்கும் பிக்கும் percentage கொடுத்துருக்காங்க. ஸோ இது எக்ஸ்னா இது 3xன்னு சொல்லியிருக்கணும். ரைட், அடுத்த லைன், 1 year ago the age of C was twice the age of A at that time. If B is 21 years older than C, then find the ratio of percentage of B to age of C after 3 yearsன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க, percentage of Bக்கும் சியோட ஏஜ் ஆஃப்டர் 3 yearsன்னு கேட்டிருக்காங்க. ரைட், ஃபர்ஸ்ட் லைன் என்ன கொடுத்துருந்தாங்க, ஏக்கும் பிக்கும் ரேஷியோ கொடுத்துருக்காங்க 1:3ன்னு, அதை நம்ம எழுதியாச்சு. அடுத்து ஒரு லைன் கொடுத்துருக்காங்க பாருங்க, 1 year ago the age of C was twice the age of A at that time. அப்போ 1 year ago எப்படி இருந்திருக்கும், சியோட percentage சின்னு எடுத்துக்கலாம். அப்போ 1 yearக்கு முன்னாடி என்ன ஏஜ் இருந்திருக்கும், -1 தானே. அப்போ ப்ரெசென்ட்டில் என்ன ஏஜோ 1 yearக்கு முன்னாடி அதை 1 ஏஜ் நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ இது எதுக்கு ஈக்குவல், ட்வைஸ் தி ஏஜ் ஆஃப் ஏ அட் தட் டைம் கொடுத்துருக்காங்களா. அப்போது ட்வைஸ் தி ஏஜ் ஆஃப் ஏ அட் தட் டைம்னா இது 1 year முன்னாடி தானே. அப்போ ஏஜ் ஆஃப் ஏவும் 1 year முன்னாடி தான் இருக்கணும். அப்போது ஏவோட பர்சன்டேஜ் ஏ அப்படின்னா அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணணுமா, அப்போது -1 இருக்கும். ரைட், இப்போ அடுத்த லைன் பாருங்கள், ஏக்கு பர்சன்டேஜுக்கு பதிலாக நமக்கு இங்கே ஒரு ரேஷியோ இருக்கா. ஸோ ஏவோட பர்சன்டேஜுக்கு பதிலாக நம்ம இங்கே ஒரு ரேஷியோ இருக்குது எக்ஸ்ன்னு. அப்போது C -1 ஈக்குவல் டு 2 × x -1 எடுத்துக்கலாமா. இந்த C -1 அப்படியே வந்துருச்சு, இந்த 2 அப்படியே வந்துருச்சு. ஜஸ்ட் நம்ம ஏக்கு பதிலாக மட்டும் எக்ஸை அப்ளை பண்ணியிருக்கோம். ரைட், அடுத்தது பாருங்கள், இது என்ன போகும், 2xன்னு ஆகும், இது என்ன ஆகும், -2ன்னு ஆகும். அப்போ 2x -2 என்னது, C -1. அப்போ சியோட வேல்யூ என்ன ஆகும், இந்த -1 இங்கே போனால் +1 ஆகிடுமா, இந்த -1 அங்கே போனால் +1 ஆகிடும். அப்போது -2 + 1 அதானே இருக்கும், -2 + 1 இருக்கும். அப்போ சியோட வேல்யூ என்ன வரும், 2x ஆல்ரெடி பார்த்தோம், -2 + 1 என்ன வரும், -1ன்னு வருமா. -2 + 1 என்ன வரும், -1. அதுதான் சிக்கான ரேஷியோ. அப்போ சிக்கான ரேஷியோ என்ன, 2x -1. இது பார்த்தாச்சு. ரைட், அடுத்த லைன் பார்க்கலாம். If B is 21 years older than C ன்னு கொடுத்துருக்காங்களா, B is 21 year older than C. அப்போ 3x B யோட ஏஜ்லேருந்து 21 மைனஸ் பண்ணால் C யோட ஏஜ் கிடைக்கும். இல்லை C யோட ஏஜ்லேருந்து 21 ப்ளஸ் பண்ணால் நமக்கு B யோட ஏஜ் கிடைக்கும். ரைட், இப்போ பாருங்கள், Bக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 3x கொடுத்துருக்காங்களா.
3x இதுலேருந்து -21 போட்டால் என்ன கிடைக்கணும்? சியோட ஏஜ் வரணும். சியோட ஏஜ் என்ன இருக்குது? 2x -1 இருக்கு. ரைட். இப்போ இந்த 2x இங்கே வந்து மைனஸ் ஆகிடுமா? அப்போ இங்கே 3x இருக்குது, -2xனா என்ன ஆகிடும்? எக்ஸ்ன்னு ஆகிடும். ரைட். இந்த -21 இங்கே போனால் +21 ஆகிடுமா? இப்போ -21 அங்கே போய் +21 ஆகும். அங்கே ஆல்ரெடி ஒரு -1 இருக்குது. அப்போ 21 -1 தானே ஃபைனலாக ஆகும். அப்போ 21 -1 என்னது? 20. எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. எக்ஸோட வேல்யூ எவ்வளவு? 20ன்னு வந்திருக்கு. ரைட். அடுத்து ஃபைனலாக என்ன பார்க்க சொல்லியிருக்காங்க? Then find the ratio of percentage of B to age of C after 3 years ன்னு சொல்லியிருக்காங்க. Percentage of B என்னது? Percentage of B என்னது? 3xன்னு வருமா? ரைட். ஏஜ் ஆஃப் C after 3 yearsன்னு கொடுத்துருக்காங்களா? ஏஜ் ஆஃப் C என்ன? 2x -1. அப்போ 2x -1 இந்த Cக்கு மட்டுமே வரும். சரியா? இதுக்கு மட்டுமே 2x -1 வந்துடும். +3 இருக்கா? அப்போ அதில் +3 ஆட் பண்ணணும். ஆல்ரெடி என்ன இருக்குது? ஒரு -1 இருக்குது. அது கூட ஒரு +3 ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகிடும்? +2ன்னு ஆகிடும். அப்போ இங்கே என்ன வரணும்? 2x +2ன்னு வரணும். சரியா? 2x +2ன்னு வரணும். ரைட். இப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எக்ஸோட வேல்யூ 20ன்னு இருக்குது. எக்ஸோட வேல்யூ 20ன்னு இருந்தால் 3xக்கு என்ன வரும்? ஒரு எக்ஸோட வேல்யூ 20. அப்போ 3xக்கு 16 சொல்லி வரும். அடுத்தது 2x + 2 இருக்கா? அப்போ 2xோட வேல்யூ என்ன வரும்? எக்ஸோட வேல்யூ 20னா 40 +2 என்ன வரும்? 42ன்னு வரும். ரைட். இது 6ஆல் காமனாக டிவைட் ஆகுமா? 6ஆல் டிவைட் ஆச்சுன்னா 10ன்னு வருமா? ரைட். அடுத்து இது 6ஆல் டிவைட் ஆச்சுன்னா 7ன்னு வருமா? ஸோ 7 × 6 42ன்னு வரும். அப்போ ஃபைனல் ரேஷியோ உங்க கேட்டிருக்க ஃபைனல் ரேஷியோ என்ன வருது? 10:7ன்னு வருது. 10:7ன்னு வருது. 5th ஆப்ஷன் 10:7. அடுத்து நம்ம 5th கொஸ்டின் பார்க்கலாம். A boat traveled 3x by 5 km in downstream and 2x by 5 km in upstream. Speed of boat in still water is 12 km per hour and speed of stream is 8 km per hour. And time taken by boat to cover given distance in upstream is 14 hours more than the time taken by boat to cover given distance in downstream. Find the total distance traveled in downstream கேக்குறாங்க. ரைட். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? டவுன்ஸ்ட்ரீம்ல ஒரு டிஸ்டன்ஸ் போயிருக்கு, அதை 3x by 5ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து அப்ஸ்ட்ரீம்ல ஒரு டிஸ்டன்ஸ் போயிருக்கு, 2x by 5ன்னு கொடுத்துருக்காங்க. ரைட். அடுத்த லைன் என்ன கொடுத்துருக்காங்க? போட்டுக்கும் வாட்டருக்கும் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஸோ போட் ஸ்பீடு என்ன கொடுத்துருக்காங்க? 12ன்னு கொடுத்துருக்காங்க. வாட்டர் ஸ்பீடு என்ன கொடுத்துருக்காங்க? 8ன்னு கொடுத்துருக்காங்க. ரைட். இப்போ நமக்கு போட் ஸ்பீடும் வாட்டர் ஸ்பீடும் தெரியும். போட் ஸ்பீடையும் வாட்டர் ஸ்பீடையும் ஆட் பண்ணால் நமக்கு டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்துருமா? ஸோ டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு என்ன வரும்? 12 + 8 20ன்னு வந்துடும். ரைட். அடுத்து போட் ஸ்பீட்லேருந்து வாட்டர் ஸ்பீடை மைனஸ் பண்ணால் நமக்கு அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்துருமா? அப்போது 12 - 8 என்ன வரும்? 4ன்னு சொல்லி வரும். ரைட். இப்போ நமக்கு டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடும் தெரியும், அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடும் தெரியுமா? ரைட். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? And time taken by boat to cover given distance in upstream is 14 hours more than time taken by boat to cover given distance in downstream சொல்லுவாங்க. அப்போ அப்ஸ்ட்ரீம்ல போற அந்த டிஸ்டன்ஸுக்கு எடுத்துக்கிற டைம் டவுன் ஸ்ட்ரீம்க்கு எடுத்துக்கிற டைமை விட 14 hours எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டைம் டிஃபரன்ஸ் என்னது? 14ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எது கிரேட்டரா இருக்குன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க இல்லையா, எது மோர்? அப்ஸ்ட்ரீம்ல எடுக்கிற டைம் தான் மோர். ரைட். அப்ஸ்ட்ரீம் டிஸ்டன்ஸ் என்னது? 2x divided by 5 ரைட். 2x divided by 5. அப்ஸ்ட்ரீம்கான ஸ்பீடு போடணுமா? டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீடு தானே டைம் வரும். அப்போ டிஸ்டன்ஸ் 2x by 5 போட்டாச்சு. அப்ஸ்ட்ரீம்கான ஸ்பீடு என்ன? 4. இப்போ நம்ம இங்கே டிவைட் பை 4 போட்டாலும் ஒன்று தான், இல்லை இங்கே மல்டிபிள் பண்ணி 4 போட்டாலும் ஒன்று தான். சரியா? இங்கே டிவைட் பை 4ன்னு போட்டாலும் 5 × 4ன்னு போட்டாலும் சேம் தான் வரும். அதனால் நம்ம டைரெக்டாக 5 × 4னே போட்டுக்கலாம். ரைட். அடுத்தது இதானே அதிக டைமு. அப்போ இதுலேருந்து இன்னொரு டைமை மைனஸ் பண்ணுறாங்க. அதுக்கான டிஸ்டன்ஸ் என்னது? 3x divided by 5. ரைட். அடுத்தது என்னது? ஸ்பீடு. டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு என்னது? 20. அப்போ இங்கேயே போட்டுடலாம் 20 அப்படின்னு. ரைட். இப்போ என்ன வரும்? 2x by 20 வருமா? 5 × 4 2x by 20 minus 3x by 100 வருமோ? 100 is equal to 14. ரைட். இப்போ எல்சிஎம் எடுத்து பாருங்க. இங்கே 20 இருக்கு, அங்கே 100 இருக்கு. அப்போ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா டினாமினேட்டர்ல 100 தான் காமனாக வரும். அப்போ இங்கே 100 வந்தால் இங்கே ஆல்ரெடி 100 தான் இருக்கு, இதை நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. இங்கே 20 இருக்கு. அப்போ இதை 100 மாற்றணும் அப்படின்னா 5ஆல் மல்டிபிள் பண்ணணும். 5ஆல் மல்டிபிள் பண்ணால் டினாமினேட்டரையும் 5ஆல் மல்டிபிள் பண்ணணும், நியூமரேட்டரையும் 5ஆல் மல்டிபிள் பண்ணணும். இப்போ இங்கே ஆல்ரெடி 2x இருக்கா, இதை 5ஆல் மல்டிபிள் பண்ண என்ன ஆகிடும்? 10xன்னு ஆகிடுமா?
அப்போ 10x மைனஸ் 3x டிவைடட் பை 100 இதோட வேல்யூ என்னது 14 ரைட். இப்போ 10x மைனஸ் 3x என்ன வரும் 7x வருமா 7x by 100 ஈக்குவல் டு 14. இங்கே 7ஆல் சால்வ் ஆகுமா இங்கே 14 இருக்குது இங்கே 7 அப்போது 2ன்னு வரும் ரைட். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன 2 into 100 அப்போ எக்ஸோட வேல்யூ ஃபைனலாக என்ன வரும் 200ன்னு வரும். ஸோ நம்ம இப்போது எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. அவங்க ஃபைனலாக பார்க்க சொன்ன விஷயம் என்ன ஃபைண்ட் தி டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இன் டவுன் ஸ்ட்ரீம்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ டவுன் ஸ்ட்ரீமில் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. டவுன் ஸ்ட்ரீமில் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் என்னது 3x by 5 3x by 5 தான் என்னது டோட்டலாக டவுன் ஸ்ட்ரீமில் ட்ராவல் பண்ணது 3x டிவைட் பை 5 ரைட். எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது 200 இருக்கா. அப்போது எக்ஸுக்கு பதிலாக இங்கே 200 போட்டிங்கன்னா 3 into 200 ஆகிடுமா 3 into 200 என்ன வரும் 600 டிவைடட் பை 5 600 டிவைடட் பை 5ன்னு வரும். இது சால்வ் ஆச்சுன்னா ஃபைனல் ஆன்சர் என்ன வந்திருக்கும் 120ன்னு வந்திருக்கும். ஸோ ஃபைனல் ஆன்சர் 120ன்னு வந்திருக்கும். ஸோ 120 ஃபிஃப்த் ஆப்ஷன். அடுத்து நம்ம 6th கொஸ்டின் பார்க்கலாம். A man invested ₹5,000 in a scheme which offers simple interest at 12% per annum for 10 years and he invested an amount which is equal to the double of the interest received from the first scheme at 15% per annum for 5 years in another scheme. If the amount received from the second scheme is 6,300 then find the T ன்னு சொல்லியிருக்காங்க ரைட். தென் ஃபைன் T ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 5,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க 12% per annumக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில். ஆனால் எவ்வளோ இயர்னு தெரியாததுனால நமக்கு என்ன பண்ண முடியாது. ஸோ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு சொல்லி பார்க்க முடியாது. ஆனால் வந்த இன்ட்ரெஸ்ட் எவ்வளவோ அதை டபுள் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 100 rupees இன்ட்ரெஸ்ட்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா 200 rupees என்ன பண்ணுறாங்க இன்னொரு ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. வந்த இன்ட்ரெஸ்ட் எவ்வளவோ அதில் டபுள் தான் என்ன பண்ணியிருக்காங்க செகண்ட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஸ்கீமோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 15% per annum இயர்ஸ் 5 ரைட். அது கொடுத்துட்டு ஃபைனலாக என்ன கொடுத்துருக்காங்க செகண்ட் ஸ்கீம்லேருந்து வந்த அமௌண்ட் டோட்டலாக கொடுத்துட்டாங்க. ஸோ செகண்ட் ஸ்கீம்லேருந்து வந்த அமௌண்ட் எவ்வளவு 6,300. அப்போ ஸ்டார்ட் பண்ணுறது இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இங்கே தான் டேட்டா நமக்கு இருக்குது. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் ஆன்சர் வரும். ஸோ டோட்டலாக வந்த அமௌண்ட் எவ்வளவு 6,300 ரைட். அடுத்தது செகண்ட் ஸ்கீமுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 15%, இயர்ஸ் 5 ரைட். இதுவும் என்னது தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன வரும் 15 into 5 போட்டிங்கன்னா டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்துருமா 15 into 5 போட்டிங்கன்னா என்ன வரும் 75. அப்போ 75xங்கிறது டோட்டல் இன்ட்ரெஸ்ட்டாக வந்திருக்குமா செகண்ட் ஸ்கீமில் வந்திருக்க டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 75x. ஆனால் அந்த 6,300 என்ன சொல்லியிருக்காங்க அமௌண்ட் ரிசீவ்னு கொடுத்தாங்களா 6,300ங்கிறது அமௌண்ட் ரிசீவ்டுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அமௌண்ட்டுங்கிறது என்னது பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் தானே. அப்போ பிரின்சிபல் ஆல்வேஸ் 100 இங்கே என்னது 75. அப்போ டோட்டலாக எத்தனை எக்ஸ் இருக்கணும் 175x இருக்கணும். அப்போ இங்கே 175ன்னு வரும் சரிங்களா. 175x 6,300ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம 100x எவ்வளோன்னு பார்த்தா நமக்கு செகண்ட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ண பிரின்சிபல் கிடைக்குமா செகண்ட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணால் பிரின்சிபல் கிடைக்கும் ரைட். எக்ஸ் கேன்சல் ஆகிடுமா 25ஆல் சால்வ் பண்ணால் இங்கே 7 இங்கே 4. அகைன் இந்த 7ஆல் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா இங்கே 9 வந்துடும். இந்த 2 0 அப்படியே இங்கே போயிடும் ரைட். இப்போ இங்கே 4 இருக்குது இங்கே 9 இருக்குது. அப்போ என்ன வரும் டோட்டலாக 3,600ங்கிறது செகண்ட் ஸ்கீமோட பிரின்சிபல் 3,600ங்கிறது செகண்ட் ஸ்கீமோட பிரின்சிபல். அந்த செகண்ட் ஸ்கீமோட இன்வெஸ்ட் பண்ண அந்த அமௌண்ட் பற்றி தான் இந்த லைனில் கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருக்காங்க he invested an amount which is equal to the double of the interest received from first scheme கொடுத்துருக்காங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்கீம்லேருந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்ததோ அதை அப்படியே டபுள் பண்ணி செகண்ட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நமக்கு செகண்ட் ஸ்கீமோட இன்வெஸ்ட்மெண்ட் என்னது 3,600. அப்போ இது டபுள்னா 1 எவ்வளோன்னு பார்த்தோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கீம்லேருந்து வந்த இன்ட்ரெஸ்ட் தெரியுமா ஃபர்ஸ்ட் ஸ்கீம்லேருந்து வந்த இன்ட்ரெஸ்ட் தெரியும் ரைட். 2 தான் 3,600 அப்படின்னா 1 என்ன வரும் 1,800ன்னு பார்க்கலாம் 1,800ன்னு வந்துருமா ரைட். அடுத்தது இது என்னது ஃபர்ஸ்ட் ஸ்கீம்லேருந்து வந்த இன்ட்ரெஸ்ட் 1,800. இப்போ தான் பார்க்கணும் நமக்கு 12% per annum ஃபர்ஸ்ட் ஸ்கீமில் நம்பர் ஆஃப் இயர்ஸ் டீயா டோட்டல் அமௌண்ட்டு 5,000. அப்போது 5,000 12% per annum நீங்கள் நார்மல் ஃபார்முலாவே போட்டுருங்க 5,000 12% per annum எவ்வளோ இயருக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டோட்டலாக இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருது
1800 வருது சரியா, 1800 வருதுன்னு பார்க்கணும். ஸோ இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ போயிடுமா, இந்த ஒரு ஜீரோக்கு இங்கே ஒரு ஜீரோ போயிடும். அகைன் 5ஆல் சால்வ் பண்ணால் என்ன வரும், 36ன்னு வரும். 5ஆல் சால்வ் பண்ணால் 36. இப்போது இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 12ஆல் சால்வ் ஆகுமா, 12னா 3ன்னு வந்துடும். அப்போ ஃபைனலாக டீயோட வேல்யூ என்ன வந்திருக்கு, 3ன்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ டீயோட வேல்யூ 3ன்னு சொல்லி வந்திருக்கு சரியா. ஸோ ஆப்ஷன் 5th ஆப்ஷன் 3, டி அப்படிங்கிறது 3 years. டி இயர்ஸ்னா 3 years. அடுத்து நம்ம 7th கொஸ்டின் பார்க்கலாம். 200 meter long train A can cross a pole in 8 seconds and train B can cross a 150 meter long platform in 25 seconds. The difference between the lengths of train A and B is 150 meters. Length of train B is greater than length of train A. Find the time taken by the train to cross each other while running in the opposite direction கேட்குறாங்க. ரைட், இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன சொல்லியிருக்காங்க, 200 meter long train ஒரு போலை கிராஸ் பண்ணுறதுக்கு 8 seconds எடுக்குதா. அப்போ போலை கிராஸ் பண்ணுறது அந்த ட்ரெயினோட ஓன் லென்த்தை தான் கிராஸ் பண்ணியிருக்கும். அப்போது 200 meter கிராஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு எவ்வளோ ஆகுது, 8 seconds எடுக்குதா. அப்போ டிஸ்டன்ஸு டிவைட் பை டைம் போட்டால் என்ன வரும், ஸ்பீடு வந்துருச்சா. அப்போ ட்ரெயின் ஏவோட ஸ்பீடு என்னது, ஸோ 25 மீட்டர் பர் செகண்ட் போட்டுக்கலாம். ரைட், அடுத்த என்ன கொடுத்துருக்காங்க, and train B can cross a 150 meter long platform in 25 seconds. The difference between the lengths of train A and B is 150. அடுத்து ஒரு bracket குள்ள என்ன கொடுத்துருக்காங்க, length of train B is greater than length of train A ன்னு கொடுத்துருக்காங்களா. ரைட், train A ஓட length நமக்கே தெரியுமா, 200 மீட்டர்னு கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த வேர்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, 200 மீட்டர். ரைட், இது 200 மீட்டர். இந்த ட்ரெயினுக்கும் ட்ரெயின் பிக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் லென்த்தில், 150 மீட்டர். ஸோ இந்த 150 மீட்டர் இங்கே ஜென்ரலாக டிஃபரன்ஸ் மட்டும் கொடுத்துருந்தனால எது கிரேட்டர்னு நமக்கு தெரியாது. ஸோ அதுக்கு தான் ப்ராக்கெட்குள்ள என்ன கொடுத்துட்டாங்க, லென்த் ஆஃப் ட்ரெயின் பி இஸ் கிரேட்டர் தென் லென்த் ஆஃப் ட்ரெயின் ஏ. அப்போ என்ன அர்த்தம், ட்ரெயின் பியோட லென்த்து ட்ரெயின் ஏவோட லென்த்தை விட 150 மீட்டர் அதிகமாக இருக்கணுமா. அப்போ ட்ரெயின் பியோட லென்த் என்னது, இங்கே 200 + 150 350 ஆகிடுமா. ரைட், அடுத்து இப்போ செகண்ட் லைன் வாங்க. செகண்ட் லைன் என்ன கொடுத்துருக்காங்க, அது அனதர் 150 மீட்டர் ஒரு பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணுறதுக்கு 25 seconds எடுக்குதா. அப்போது ஒரு பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணுது அப்படின்னா ட்ரெயினோட லென்த்து ப்ளஸ் பிளாட்ஃபார்மோட லென்த் ரெண்டுமே தான் டிஸ்டன்ஸாக இருக்கும். அப்போ ட்ரெயினோட லென்த்து 350 பார்த்தாச்சு. அடுத்து பிளாட்ஃபார்மோட லென்த்து 150. இந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது, 25 seconds எடுக்குதா. 350 + 150 என்ன வரும், 500ன்னு வரும். அப்போ 500 / 25 என்ன வரும், 20ன்னு வருமா, 20 மீட்டர் பெர் செகண்ட் வரும். இது பியோட ஸ்பீடு சரியா, இது பியோட ஸ்பீடு. ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் தி டைம் டேக்கன் பை த ட்ரெயின் டு கிராஸ் ஈச் அதர் வைல் ரன்னிங் இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன் சொல்லியிருக்காங்க. ரைட், ஆப்போசிட் டைரக்ஷனில் போகும்போது டிஸ்டன்ஸ் 2 ட்ரெயினோட லென்த்து தான் வரும். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 2 ட்ரெயினோட லென்த்து, ஏவோட லென்த் வந்து 200, பியோட லென்த் வந்து 350. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ வரும், 550 வரும். ஸ்பீடு ரிலேட்டிவ்ல என்ன ஆகும், ஆப்போசிட் டைரக்ஷனில் போகும்போது ஆட் ஆகும். ஸோ அப்போது ஏவோட ஸ்பீடு ப்ளஸ் பியோட ஸ்பீடு ரெண்டுமே ஆட் ஆகும். ரைட், ஏவோட லென்த்து ப்ளஸ் பியோட லென்த்து டிவைடட் பை ஏவோட ஸ்பீட் ப்ளஸ் பியோட ஸ்பீடு. ரைட், இப்போ 200 + 350 என்ன வரும், 515 வந்துருமா. இது டோட்டலாக அவங்க ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ். அடுத்து 25 + 20 ரெண்டு ஸ்பீடு, ஏவோட ஸ்பீடு 25, பியோட ஸ்பீடு 20. அப்போ ரெண்டு ஆட் பண்ணால் 45ன்னு வருமா. ரைட், இது அகைன் 5ஆல் சால்வ் ஆனால் 110 டிவைடட் பை 9 வருமா. 110 டிவைடட் பை 9. ஸோ 110 டிவைடட் பை 9 செகண்ட் எங்கே இருக்குது, 5th ஆப்ஷனில் இருக்குது. 110 டிவைடட் பை 9 செகண்ட். அடுத்து நம்ம 8th கொஸ்டின் பார்க்கலாம். P can complete 50% of work in 4 days and P and R started the work together. After 2 days they left and Q joined the work and Q completed the remaining work in 3 days. If the time taken by Q to complete the whole work is 4 days more than that of P, then in how many days R alone can complete the whole work னு சொல்லிருக்காங்க. ரைட்டா, இப்போ P whole work கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது,
ஆக்சுவலாக 50% ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 4 days எடுக்குதா, அப்போ 100% ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 8 days எடுக்கும். ஏன்னா ஹோல் ஒர்க்குங்கிறது 100%. அப்போது 50%க்கு 4 daysனா 100%க்கு எவ்வளோன்னு பார்க்கணும், 8 days முடிக்கிறாங்க. ரைட், அடுத்த லைனு இங்கே வந்துடணும். ஸோ கியூக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ டைம் டேக்கன் பை கியூ டு கம்ப்ளீட் தி ஹோல் ஒர்க், டைம் டேக்கன் பை தி கியூ கம்ப்ளீட் தி ஹோல் ஒர்க்கு இஸ் 4 days மோர் தென் பி, 4 days மோர் தென் பின்னு கொடுத்துருக்காங்க. ரைட், அப்போ பி ஆல்ரெடி 8 days இருக்குது. அப்போ கியூ என்ன வரும், இதை விட 4 days அதிகமாக தானே எடுக்கிறாங்க. அப்போது 12 daysன்னு இருப்பாங்க. சரியா, 12 daysன்னு இருப்பாங்க. இங்கே 8 12ன்னு இருக்குது. அப்போ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 24. டோட்டல் ஒர்க் என்ன 24. பியோட எஃபிஷியன்சி 3, கியூவோட எஃபிஷியன்சி 2ன்னு வந்துடும். ரைட், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, பி அண்ட் ஆர். இப்போ செகண்ட் லைன் பாருங்க, பி அண்ட் ஆர் ஸ்டார்ட் ஒர்க் ஆஃப்டர் 2 days தே லெஃப்ட்னு கொடுத்துட்டாங்களா. அப்போ பியும் ஆரும் சேர்ந்து 2 நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்களா. P plus R into 2. அடுத்து இங்கே Q வர்றாங்க. Q எவ்வளோ நாளில் ரிமைனிங் ஒர்க்கை முடிக்கிறாங்க, 3 daysல முடிக்கிறாங்க. ஸோ Q completed the remaining work in 3 days. அப்போ Q into 3 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரணும், டோட்டல் ஒர்க் வரணுமா 24ன்னு வரும். ரைட், இப்போ என்ன கேட்குறாங்க ஃபைனலாக, தென் இன் ஹவு மெனி டேஸ் ஆர் அலோன் கேன் கம்ப்ளீட் தி ஹோல் ஒர்க்னு கேட்டிருக்காங்களா. ரைட், இப்போ நமக்கு பியோட எஃபிஷியன்சி தெரியும், கியூவோட எஃபிஷியன்சி தெரியுமா. அப்போ பியோட எஃபிஷியன்சி கியூவோட எஃபிஷியன்சி இங்கே அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஃபைனல் ஆன்சராக ஆரோட எஃபிஷியன்சி கிடைக்குமா. ஸோ ஆரோட எஃபிஷியன்சி கிடைக்கும். ரைட், பாருங்க, பியோட எஃபிஷியன்சி என்ன 3யா. அப்போ இங்கே 3ன்னு போட்டிங்கன்னா 2 into 3 என்ன ஆகிடும், 6ன்னு ஆகிடும். ப்ளஸ் 2Rன்னு இருக்குமா, 2P 2Rன்னு வரும். ஸோ பியோட எஃபிஷியன்சி 3 நமக்கு தெரிஞ்சதுனால ஸோ 6 நீங்கள் போட்டாச்சு. ப்ளஸ் கியூவோட எஃபிஷியன்சி 2ன்னு நமக்கு தெரியுமா, கியூவோட எஃபிஷியன்சி 2ன்னு நமக்கு தெரியும். அப்போ இங்கே 2 அப்ளை பண்ணிங்கன்னா 3 into 2 என்ன வரும் 6. அதுதான் என்னது 24. அதுதான் 24. ரைட், இப்போ இங்கே 6 இருக்குது, இங்கே 6 இருக்குது, ஆட் பண்ண என்ன வரும் 12 வருமா. ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா 12ன்னு வரும். அப்போ அந்த 12 அங்கே மைனஸ் பண்ணணுமா, இந்த 6 இந்த 6 ஆட் பண்ணால் 12 வரும். அதை இங்கே மைனஸ் பண்ணால் 24 minus 12ன்னு வரும். அப்போ 2R is equal to 24 minus 12. அப்போ 2Rோட வேல்யூ என்ன 12ன்னு வரும். 2R இருக்குது, இப்போ ஆரை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா 6ன்னு வரும். ஸோ ஆரோட வேல்யூ 6, ஆரோட வேல்யூ 6. ரைட், இப்போ ஃபைனலாக நமக்கு என்ன பார்க்க சொல்லியிருக்காங்க, ஹவு மெனி டேஸ் ஆர் அலோன் கேன் கம்ப்ளீட் தி ஹோல் ஒர்க்னு கொடுத்துருக்காங்களா. ரைட், டோட்டல் ஒர்க்கு பாருங்க, டோட்டல் ஒர்க் அங்கே என்ன இருக்குது 24ன்னு இருக்குது. ஆரோட எஃபிஷியன்சி 6ன்னு இருக்கா. அப்போ 24 divided by 6 என்ன வரும் 24 divided by 6 4 days. ஸோ 4 daysன்னு சொல்லி வரும். அப்போ 4 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 4 days. இன்றைக்கி நம்ம அரித்மெட்டிக் மாரத்தான் சீரீஸில் ஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரீவியஸ் இயர் மெயின்ஸ் லெவல் கொஷின்ஸ் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி பார்த்த சம்ஸை நீங்கள் அகைன் ஒன்ஸ் போட்டு பாருங்கள். சால்வ் பண்ணி பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இதே சீரீஸில் நம்ம இதுக்கு முன்னாடி சில வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸையும் பார்த்து அதில் உள்ள சம்ஸையும் சால்வ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.